சுனன் இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி 4007வது இலக்கம். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம ஹதீபன் ஃபகான ஃபீமா கால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை, அதாவது ஹதீபாக உரை நிகழ்த்துவராக எழும்பி நின்று அவர் சொன்ன விஷயத்துல உண்டுதான், அலா லா யம்னா அன்ன ரஜுலன் ஹைபத்துன் நாஸி அன் யகூல பிஹக்கின் இதா அலிமஹ். ஒரு மனிதர் ஒரு உண்மையை அறிந்து விட்டால் மக்களுடைய பயம், மக்களுடைய அந்த கம்பீரமான நிலை, மக்களுடைய அந்த பயமான தோற்றம், சிச்சுவேஷன், சூழ்நிலை, அந்த உண்மையை சொல்வதற்கு அவரை தடுத்து விட வேண்டாம். அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஹைபத்தில் அவர்கள் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அந்த அந்த அதை பயந்து நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம். அவர் ஒரு ஹைபத்தான ஒரு அத்தர் ஆகிறார், மிகப்பெரிய ஒரு வசதி படைச்சவர் ஆகிறார், ஆளுமை மிக்கவர் ஆகிறார், சொன்னா பிரச்சனை ஆயிரும், தண்டனை ஆயிரும், நட்பு குடைஞ்சிரும். இது போன்ற சூழ்நிலையை வச்சு நீங்க என்ன உண்மையை சொல்வதற்கு தயங்கி விட வேண்டாம். மார்க்க ரீதியான ஒரு உண்மையை சொல்வதற்கு தயங்கி விட வேண்டாம். ஃபபகா அபூ சயீத் அல்-குத்ரி. இதை சொன்ன உடனே அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சொல்லிட்டு அழுகிறாங்க. அவர் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். சொல்லிட்டு அழுதார்கள். வகால கது வல்லாஹி ரஅய்னா அஷ்யா ஃபஹிப்னா. எத்தனையோ விஷயங்களை நாங்கள் கண்டோம், பயந்து விட்டு விட்டோம், சொல்லாமல் என்ன விட்டு விட்டோம் என்று சொல்லி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறார். இந்த அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மர்வான் இப்னு ஹக்கம் அவருடைய நண்பர். மர்வான் இப்னு ஹக்கம் என்ன செய்றாங்க, மிம்பர்ல ஏறுகின்ற பொழுது பிடிச்சி இழுத்தார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அவரோட தான் வாராங்க. மர்வான் இப்னு ஹக்கமும் என்னது அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு உண்டா தான் வாராங்க. இவர் என்ன தொழுவிக்க போகாம உரை நிகழ்த்துறதுக்கு என்ன செய்யறாரு, நேர எழும்புறாரு. அப்போ உரை நிகழ்த்துக்கு எழும்பின உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிச்சி என்ன செய்யறாங்க, இழுக்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க. இல்ல மக்கள் தொழுகைக்காக என்ன உரைக்காக நிக்காம என்ன செஞ்சிடறாங்க, போய் விடுகிறார்கள் என்று சொல்லி காரணம் சொல்லி அவரை கண்டிச்ச அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்னன்னு சொன்னால், வல்லாஹி ரஅய்னா அஷ்யா ஃபஹிப்னா. இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் பயப்பட வேண்டாம் என்றாங்க, ஆனால் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் பார்த்து பயப்பட்டு விட்டோம் என்று சொல்லி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உண்மையை சொல்வதில், ஒரு தீமையை எதிர்ப்பதில் அச்சம் ஏற்படுவது எவ்வளவு எச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை இது காட்டுது. அங்கிருந்து தான் நயவஞ்சகம் பிறக்க ஆரம்பிக்கும்.